குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்முடைய முத்திரை மருத்துவத்துல செல்ஃப் ஹீலிங், நமக்கு நாமே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைங்க, அதுபோக மன ஒருநிலைப்பாட்டோட நாட்களுக்கு ஆரோக்கியமாக வாழக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய கூர்ம முத்திரையை பார்க்க போறோம். கூர்ம முத்ரா. கூர்ம முத்திரானா ஆமை முத்திரைன்னு அர்த்தம். இந்த ஆமை முத்திரையை எப்படி செய்யுதுன்னு பாருங்க. இடது கையில இந்த 3 விரலையும் மடக்கிக்கிட்டு ஆள்காட்டி விரலையும் கட்டளை நீட்டிக்கணும். சரிங்களா? வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவரில் உள்ள நடுவரலையும் அதுக்கப்புறம் மோதலையும் மடக்கிட்டு உங்களுடைய சுண்டு வரல் ஆள்காட்டி வரலையும் கட்ட வரல் 3 நீட்டிட்டு அதை அப்படியே வந்து திரும்பி இந்த இடத்துல இடது கையில சுண்டு வரல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கொண்டு வந்து வலது கட்ட வரல வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் சுண்டு வரல கொண்டு வந்து ஆள்காட்டி வரல வைக்கணும். ஆள்காட்டி வரல வந்து கட்ட வரல வைக்கணும். அவ்வளோதான். வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுக்கிறீங்க. சிவப்பு முத்திரை இப்படி இருக்கும். இப்படி வச்சுட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி உட்காந்து இடது கை மேலே இருக்கிற மாதிரியும் வலது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரியும் வைத்து கொண்டு கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு உங்களோட சுவாசத்தை நீங்க கவனிக்க போறீங்க. இந்த சுவாசத்தை கவனிக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய சுவாசம் வந்து ரொம்ப மென்மையாக ஒரு ஆமைக்கு நடப்பது போல ஆழமான சுவாசமாக மாறுவதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்படி ஆழமான சுவாசமா இது வந்து மாறும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஹீலிங் பவர், அதாவது தன்னைத்தானே சுத்தப்படுத்தக்கூடிய பவர் வந்து அதிகமாகும். ஏன்னா அந்த சுவாசம் தான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் வெளிக்கொணரக்கூடிய வேலையை செய்யுது. அப்போ எவ்வளவுக்கு மெதுவா சுவாசம் ஓடுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சிறப்பான ஆற்றலை பெற்றவங்களா இருப்போம். அப்போ அந்த சுவாசம் ஸ்திரமானதாகவும் பலமானதாகவும் அதே நேரத்துல நிதானமாகவும் போகணும். அந்த நிதானமா போகக்கூடிய வேலையை செய்யறதுக்காக உதவக்கூடியதுதான் இந்த கூர்ம முத்திரை அப்படிங்கிறது. ஸோ இந்த முத்திரையை தொடர்ந்து செய்ய 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 ரொம்ப பெரிய ஆற்றுள்ள மனுஷனா வந்து மாற முடியும். டெய்லி 10 நிமிஷம் செய்யலாம். சரிங்களா? இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அப்படியே உங்க வகுத்து பகுதிக்கிட்ட கீழே கையில் எவ்வளவு தூரத்துக்கு இறக்கி ரிலாக்ஸா வைக்க முடியுமோ அப்படி ரிலாக்ஸா வச்சுட்டு நீங்க வந்து கண்ண மூடி உட்காந்துக்குங்க. சரிங்களா? போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். மேல தூக்கி உங்களுக்கு அதை காமிக்கிறேன். மற்றபடி நீங்க வைக்கும் போது ரிலாக்ஸா வச்சுங்க. இது செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வயிறு வந்து ரொம்ப ஹெவியா லோடா இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த முத்திரையை செய்யாம முதல்ல வந்து வாய் முத்திரை செஞ்சுக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோடு அதிகமா இருந்ததுன்னா ஆகாய முத்திரை செய்யணும் 5 நிமிஷம். அதன் பிறகுதான் இந்த முத்திரை கொண்டு வரணும். சரிங்களா? எப்பயுமே வயிற்றுல வந்து அதிகமான அழுத்தம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய முத்திரை வந்து வாயு முத்திரை. 2வது ரொம்ப அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா 2வது செய்ய வேண்டிய முத்திரை வந்து ஆகாய முத்திரை. இந்த 2 முத்திரை 5 நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த முத்திரை வேணாலும் செய்யுங்க. வயிறு ஃபுல்லா அழுத்தமா இருக்கும்போது எல்லா முத்திரையும் ஒரு செஞ்சீங்கன்னா உங்களால ஒரு முழுமையான சக்தியை உணர முடியாது. ஸோ இந்த முத்திரையை நினைவு செய்து மன நலம் வச்சு நலமாக வாழ்ந்து கேட்டுக்கிறேன். இந்த